இன்றைய தினம் ஆன்மீகத்தில் ஒரு முக்கியமான தினம். எப்படி சூரிய பகவானை வணங்கக்கூடிய தைப்பொங்கல் திருநாளை நாம் அனைவரும் உலகெங்கும் கொண்டாடுகிறோமோ, அதே போல இன்றைய தினம் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, வருடா வருடம் வரக்கூடிய மகர ஜோதி தரிசனம். எத்தனையோ தெய்வங்கள் நமக்கு இருந்தாலுமே சுவாமி ஐயப்பன், சபரிமலை ஐயப்பன், சாஸ்தா அப்படிங்கிற அந்த ஐயப்பனுக்கு இன்றைக்கு உலகம் முழுக்க பக்தர்கள். இந்த பக்தர்கள் அத்தனை பேரும் அந்த ஐயப்பனை வணங்குவது அனுதினம் என்று சொன்னாலுமே, இந்த கார்த்திகை மாதம் 1ஆம் தேதியன்று மாலை அணிந்து விரதம் இருந்து எங்கே வருவாங்க அப்படின்னா, இன்னைக்கு, அதாவது தைப்பொங்கல் திருநாள் இன்னைக்கு இன்னும் சற்று நேரத்தில், அதாவது சுமார் 6. இந்த காலத்துல பெண்கள் கொடி கட்டி பறக்குறாங்க. சோ நீங்களும் ஒரு பெண் தொழிலதிபர் ஆகணுமா? அப்போ ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி எப்படின்றத கத்துக்கோங்க. மணி வாக்கில் மகர ஜோதி தரிசனம். அந்த ஜோதியை தரிசனம் பண்றதுக்காக ஒரு மண்டல காலம் விரதம் இருந்து ஐயப்பனை வழிபடுவதற்காக சபரிமலைக்கு வந்திருக்கிறார்கள். இந்த சபரிமலை மகர ஜோதி தரிசனத்தை இன்றைய தினம் தந்தி தொலைக்காட்சி நேரலையாக வழங்கி கொண்டிருக்கிறது. உலகம் முழுக்க இருக்கின்ற பக்த கோடிகள் இந்த திருக்காட்சிகளை தந்தி தொலைக்காட்சி வாயிலாக தரிசிக்கப் போகிறீர்கள். இந்த சுவாமி ஐயப்பன் அப்படிங்கிற ஒரு தெய்வம் எங்கே இருக்குது சபரிமலையில் அப்படின்னா, ஒரு காட்டில் இருக்குது. பொதுவாக நம்ம போகிற கோவில்லாம் எங்கே இருக்கும்? ஒரு நகரத்தில் இருக்கும், ஒரு கிராமத்தில் இருக்கும், ஒரு மலைக்கு மேலே இருக்கும். ஆனால் இந்த சபரிமலை ஐயப்பனை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு போகணும். ஒரு சாதாரணமான பயணம் அல்ல. அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரைக்கும், அதாவது இன்றைய காலம் வரைக்குமே இந்த சபரிமலை தரிசனம் அப்படிங்கிறது கஷ்டப்பட்டு தான் நம்ம போகணும். இறைவனை அடைவது என்பது அத்தனை சுலபம் அல்ல. அதுக்கெல்லாம் கஷ்டப்படணும். அந்த கஷ்டம் அப்படிங்கிறது உடலை வருத்தி, உணவை துறந்து, புலன்களை கட்டுப்படுத்தி பக்தர்கள் விரதம் இருந்து வருவார்கள். பக்தியில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, புலன் கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நமக்கு 5 புலன்கள் சொல்லுவோம். கண்ணு, காது, மூக்கு, வாய், இதெல்லாம் 5 புலன்கள் சொல்லுவோம். இந்த புலன்களை கட்டுப்படுத்தணும். இந்த புலன்களை கட்டுப்படுத்துறது அப்படின்னா, உணவுல கட்டுப்பாடு, நம்ம கண்களுக்கு கட்டுப்பாடு, நமது காதுகளுக்கு கட்டுப்பாடு. இந்த கட்டுப்பாடுகள் அத்தனையையும் மேற்கொண்டு இந்த மகரஜோதி தரிசனத்திற்காக நீங்கள் சபரிமலை வந்தீர்கள் என்றால், அந்த மகரஜோதி தரிசனத்தின் மூலமாக சுவாமி ஐயப்பனை நிச்சயமாக தரிசிக்கலாம். என்ன வேணும்? மனசுல பக்தி வேணும், உண்மை வேணும். ஐயப்பனை தரிசனம் பண்றதுங்கிறது ஒரு சுற்றுலா அல்ல, ஒரு யாத்திரை. இந்த யாத்திரைக்கு புலன்களை கட்டுப்படுத்தி நிறைய அர்ப்பணிப்புகளை மேற்கொண்டால் மட்டுமே அந்த ஐயப்பன் ஒரு சிகப்பு கம்பளம் விரித்து நம்மை வரவேற்க சபரிமலையில் காத்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ ஆலயங்கள்ல சுவாமி ஐயப்பன் சன்னதின்னு ஒன்று உண்டு. இன்னைக்கு எல்லா கோவில்கள்லையும் பெரும்பாலும் காணப்படுகிறது. ஆனா பாருங்க, இந்த காட்சிகளை பாருங்க. சபரிமலையில இன்றைக்கு 1,00,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் இந்த இடத்திலே குவிந்திருக்கிறார்கள். தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிற காட்சி 18ஆம் படி. படிகள் அப்படின்னு சொன்னாலே, ஒரு படிகள் ஏறித்தான் ஒரு உயர்வான இடத்தை நாம் அடைய முடியும்.